வணக்கம் அன்பு நேர்களே. இப்ப நாம் எமது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள் பார்ட் 5க்குள் வருகின்றோம். இது உலகம் உள்ள வரைக்கும், இந்த ஊடகத்தில் நான் இருக்கும் வரைக்கும் அது எத்தனை போகுது எனக்கே தெரியாது. இப்பொழுது 5க்குள் வருகின்றோம். ஏகப்பட்ட கேள்விகள், எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் இல்லையா? அந்த நோக்கத்தில் நாம் இந்த பயணத்தில் எடுத்திருக்கின்றோம். முதலாக நாம் இந்திய அன்பர் ஒருவர், அதாவது அவர் பேர் இல்லாது ஸ்டாஸ்டா அப்படிதான் சொல்லலாம். அவர் சொல்றார், முதல்ல நீங்கள் பல விடயங்களில் மிகவும் தவறாக இருக்கின்றீர்கள். ஒரு ஹேரி ஆனந்த சங்கரி நியமனத்துக்கு எதிர்ப்பு அவர் நீதி அமைச்சராக இருந்த போது அல்ல, பொது பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்ட போதுதான் என்று சொல்றாங்க. அது ஒரு நியாயம் இருக்கணும். ஒவ்வொன்றா சொல்றாரா? 2, the opposition came from the High Commission. எதிர்ப்பு இந்தியாவிலிருந்து அல்ல, இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்திலிருந்து வந்தது. அவரது புதிய இலாகா தேசிய பாதுகாப்பு மற்றும் அதான முக்கியமான பயங்கரவாதம் தொடர்பான பயங்கரவாத அமைப்பாக நியமிக்கப்பட்ட புலிகளுடன் தொடர்பு கையாளுவதில் அவர் ஈடுபட்டிருந்த போது இந்த இலாகாவை அவர் எவ்வாறு கையாள முடியும் என்பதுதான் இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம் எழுப்பிய கவலை. அவர் சொல்றாரு, the opposition can come from the High Commission of Sri Lanka, not from India. இந்தியா இல்லையாம். அவர் சொல்றாரு, இலங்கை ஹை கமிஷன் சொல்லி அதுல ஒரு நியாயம் இல்லைன்னு நாங்க சொல்ல மாட்டோம். ஆனாலும் ஒரு விடயம் இருக்குது இல்ல, இலங்கை சொல்லி இந்தியா சொல்லி அவருடைய நியமனத்தை கொடுக்கறல. அதை நாங்க எல்லோரும் புரிந்து கொள்ளுங்க. இந்தியா தண்ட கவலையை, இலங்கை கவலையை தெரிவிக்கலாம். அவங்கட கவலைக்குள்ள போகலாமே ஒழிய வேற இவங்க நினைச்ச மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி இவரு கொடுக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? அது இவரும் புரிஞ்சு அவர் இலங்கை அளவு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியா நீ இல்ல, இலங்கை தான் இருக்கணும் என்றால் அவர் அப்படிதான் வாரார். அவர் இந்தியாவுக்கு இந்தியா ஆதரவு நிலை கொடுத்து வாரத்தால இவர் இந்திய அவர் நிறைய கமெண்ட்ஸ் அடிக்கிறார். எங்களுக்கு அது வருகுது என்றால் நாங்க யாரையும் தட்டி கழிக்கல. அப்போ எல்லாரையும் நாங்க தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்க சொல்ற கருத்துக்கு எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்க பதில் அளிக்கலாம். புரியுதுங்களா? வேற எங்கட கருத்தை நாங்க முன்வைப்போம். புரியுதுங்களா? அப்ப இவர் சாரார் என்றால் நான் பல விடயங்களையும் மிகவும் தவறாக இருக்கின்றன. அப்போ நான் எந்த தவறு நீங்க சுட்டிக்காட்டுதான் நான் சொல்லலாம். சும்மா ஒருக்கும் தவறுன்னு சொல்லக்கூடாது. இந்தியாவோட எதிர்ப்பு தான் கூட வந்துச்சு என்றால் இலங்கைக்காரனுக்கு ஒரு பிரிவு கிடைச்சு அதை இந்தியாவுக்கு தானே முதல் பிள்ளை. அதான் அவங்க பயப்படுவாங்க. இப்ப இலங்கையில ஒரு பிரிவு இருந்துச்சுன்னு அடுத்த நாடுங்க முதல் பிரிய போதியது காஷ்மீர்ல உலகம் கேட்கும். அந்த ஆந்திரா பிரியும், கர்நாடகா பிரியும். அப்ப இந்தியா அச்சவங்களை தானே செய்வான். அடுத்தது என்ன சொல்றாரு? அடுத்தது அவர் 5-6 விடையும் சுட்டி காட்டிக்காரா. அடுத்தது அடுத்தது கருணா அம்மா டிட் நாட் கம் டு கனடா. இந்த கவலையை மேற்கொள்ள காட்டி புலி எல்டிடி கோப்புகளை கையாளிலிருந்து விலக அவர் ஒப்புக்கொண்டார். அது சரி. அதாவது தமிழர் விடயத்தில் கனடாக்குள்ள இது நம்ம ஆனந்த சங்கரி சாருக்கு போட்டோம் இல்லையா, அந்த விடயத்தை தான் அந்த கருத்து வருது. இந்த மாதிரி ஒரு லொல்லு வரும்னு சொல்லி கனடாவில இருந்து நாங்க சொல்லிட்டோம். அப்போ இந்த உங்களோட 3ஆம் கேள்விக்கு நாங்க சொல்லிட்டோம். அதாவது கனடா அரசாங்கம் தமிழ் விடயத்தில் கையாள விடயத்தை விலகிட்டார். அதுக்குள்ள நிறைய பகுதியில் இருக்கும். கருணா அம்மன் கனடாவுக்கு வரவில்லை. நாங்க சொல்லலையே கருணா கனடாவுக்கு வந்தேன்னு சொல்லி 5 என்ன சொல்றார்? the large number of criminal activities கனடிய சட்டத்தை கடைபிடிப்பதில் மிகவும் அமைதியானவர்கள் ஆனால் அவர்கள் நன்கு படித்தவர்கள். எனவே அவர்கள் செய்திகளை பின்பற்றுகிறார்கள். அவர்களுக்கு வெளிநாட்டு அரசாங்கங்கள தவறுகளை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உண்மை தானே? நாங்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கனடா மண்ணில் பயங்கரவாத அமைப்புகளால் ஏராளமான குற்றச் செயல்கள் செயல்படுகின்றன. இதில் சில இலங்கை தமிழர்கள் அநேகமாக பயங்கரவாத அடங்குவர். அது என்னண்டா, அது ஒரு விடயத்தை எல்லாம் சொல்லுவோம். அந்த இங்க நம்ம ஊர்ல இந்த ஆடு மாடு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் யாரு கோவிச்சல் டோன்ட் கேர் மேன். நம்ம ஊர்ல ஆடு மாடு போல வாழ்ந்தவங்க ஒரு அந்நிய நாட்டுக்குள்ள ஒரு ஒழுக்கமா கொஞ்சம் பேர், ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க, அந்த படிப்பு இல்லாம போனாக்கள் தான் எல்லாம். அதுகளுக்கு அந்த தாறுமாறா நடக்கிறதால அந்த முழு தமிழ் இனத்துக்கும் கெட்ட பேர். இது லண்டன்ல ரவுடி கும்பல், எல்லா இடங்கள்லயும் உலகம் ஆகுள்ள பாருங்க, பிரான்ஸ்ல இருக்குது. அடுத்த பேர் சுவிஸ்ல வெட்டுக்குழு. இதெல்லாம் பார்க்கக்குள்ள நம்ம மேல அவனுக்கு ஒரு பொறுப்பு வருமே. இதை அங்க நாம கட்டுப்படுத்த மேல அது நம்ம சொன்னா நம்ம கேம கட்டிட்டு போலீஸுக்கு போய் நாங்க அடிச்சேன்னு சொல்லி யாரும் வாய் சொல்ல கேட்கலாது. அவனாக திரும்பினாத்தான் உண்டு. இவரு சொல்ற மாதிரி அங்க போய் பயங்கரவாதம் காட்ட போல அதாங்க குரூப் கென்ஸ் குரூப் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான் சொல்லலாம்.
அடுத்து என்ன சொல்றாரு, நம்பர் 6 ஷோ டிடின் சீக் அடுத்தது என்ன, all commentator have forgotten all the help India didn't go it right. எனவே இந்தியாவை விருப்பப்படி தேர்வு செய்யாதீர்கள். கோவிட் காலத்தில் இந்தியா செய்த அனைத்து உதவிகளையும் இலங்கை மற்றும் சுற்றியுள்ள இஸ்லாமிய நாடுகளிலிருந்து தமிழ் மற்றும் முஸ்லிம் அகதிகள் இந்தியாவுக்கு வந்த போதும் நீங்களும் அனைத்து விமர்சகர்களும் மறந்து விட்டீர்கள். அப்போ நாங்க இந்தியா போட்டது ஒரு நாளும் மறக்கல. நாங்க இந்தியா இப்பொழுதும் எங்களை தாய்மண்ணை தான் நாங்க பாக்குறோம். அதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, சரிங்களா? இந்தியாவுக்கான உறவுகள் எங்கிட்ட நிறைய இருக்குது. எங்கட மக்கள் உறவு இன்னும் அங்க இருக்குது. எவ்வளவோ மக்கள் திருச்சி அண்ணா நகர்லாம் வாழ்றாங்க, இன்னும் புலம்பெயர்ந்து வாழ்றாங்க. நீங்க தான் சில ஆட்களை மதிக்கிறீங்க. எங்களை மக்கள் அந்த கேம்ப்ல போட்டு சித்திரவதை பண்றதும் அதெல்லாம் இந்திய பொலிசி ரெண்டும் தான். உங்களோட கொள்கையா வச்சுக்கிட்டு உங்களோட பொலிஸ் தான் அதை செய்யுது. இந்தியா இவ்வளவு மோசமாக இருந்தால், இந்தியா இவ்வளவு மோசம் வந்து அவர்கள் ஏன் அவர்களிடம் ஓட வேண்டும்? கடைசியாக உங்கள் தமிழை மெருகூட்டுங்கள், உண்மைகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். பொய் சொல்லார்கள். ஜெய் இந்தியா. தமிழ் சொன்னா நாங்க ஏசுற பாசாப்பாது. இஃப் இந்தியா இஸ் நாட் பேட், அதை நான் சொல்லக்கூடாது, மக்கள் சொல்லுங்க. அவர் சொல்ல கருத்தை நான் தந்திருக்கிறேன். நாங்க முன்னும் சொல்ல வரோம். அது என்னது, என்ன பேர் அவரு, ஸ்டார்வஸ்டா. நாங்க இந்தியாட நலவுகள் ஒருபோதும் நாங்க மறக்கல. அதே நேரம் இந்தியாட IPKF அமைதிப்பட வந்து ஆக்கிரமிப்பு படைகா மாறி யாழ்ப்பாணத்துல சீரழிச்ச விடயங்களை நீங்க மறந்துட்டீங்களே. அதையும் நீங்க மென்ஷன் பண்ணி காட்டிருக்கணும் தலைவரே. உதவி நீங்க காட்டில இல்ல, அதை கொண்டு வந்திருக்கணும் இல்ல, அதையும் சொன்னதானே பொருந்தும் இல்ல, ரெண்டு பக்கத்தையும் பார்க்கணும் இல்ல. உங்களை வரப்போதோ இந்த IPKF வரும்போது யாழ்ப்பாணத்துல மக்கள் எப்படி வரவேத்தாங்க புரியுங்களா? செங்கம்மல ரெட் கார்பெட் போட்டு வரவேத்தாங்க, மாலையிட்டாங்க. ஐயோ நம்ம ரத்த உறவு வருகுதே, நம்மளை கை கொடுப்பானே, காப்பாத்துவானேன்னு சந்தோஷப்பட்டு தமிழ் மக்கள் வரவேற்றாங்களே. அந்த வந்தவங்களை நீங்க பண்ணின பாட்டை மறந்துட்டீங்களா தல? என்ன பாட்டை படுத்தினீங்க? ஹாஸ்பிட்டல் இன்னும் பார்க்காம போட்டு அழிச்சீங்களே. இன்னைக்கு பலஸ்தீன அதே இஷ்டவெல்லிங்க ஒரே கொள்கைக்காரங்க தானே, அதை மறந்துட்டீங்களே தலைவரே. அதையும் இதுல ஒழுதுங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் இன்னும் பாராம யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல்ல கணக்கு இருக்க நான் பார்க்கணும், நெட்டுக்குள்ள போய் தேடி பார்க்கணுமா? இல்லை எனக்கு இல்லை, கைவாசம் இல்லை, சொல்ல சொல்லிக்கு போகல. நான் நினைக்கிறேன் 300 பேருக்கு மட்டும் முடியல. இன்னொரு அம்பாறை மாவட்டத்தில் நஞ்சப்பா தமிழ் அதிகாரி ஒருவர் நல்லதும் பண்ணார், கெட்டதும் பண்ணார், உழைச்சிட்டு போனாங்க. அப்ப நீங்க ஒரு அமைதிப்படை என்று வந்துட்டு சின்ன அட்டகாசமா பண்ணினீங்க. அதை இந்த மக்கள் மறந்து போவாங்களா? நான் மறந்து போறேங்க. நான் என்ன உங்களோட மோடி கேசுறதா நீங்க தமிழை திருத்த சொல்றீங்க. மோடி மஸ்தானா சொல்லுவோம். உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய நாட்டின் தலைவர் அவமானப்பட்டது இந்த மோடி மஸ்தான் மட்டும்தான். ஏற்றுக்கொள்வீங்களா? உலகம் முழுவதும் G7 மாநாடு உனக்கு என்ன வேலை? அங்க நீ போய் கட்டிப்பிடிச்சுட்டு வராய். அது ட்ரம்ப் மாம்சம் கட்டிப்பிடிச்சுட்டு வராய். உன்னை கூப்பிட்டாங்களா? அலையா விருந்தாளியா போற உனக்கெல்லாம் வெக்கம் இல்லையா? மோடிய முதல்ல கலட்டுங்க. மோடியை கலட்டிட்டு ஒரு மிதமான கவர்மெண்ட் வருமானால் இந்தியா தான் இருக்கும். மோடி வந்து என்ன செஞ்சுக்கிறான் சொல்லுங்க பாப்போம். ஸ்டார்வஸ்டா மோடி வந்து என்ன செஞ்சான் பாவி? அத்தனையும் அதான் குரூப்புக்கு தான் வித்திருக்கிறான். உலகம் முழுவதும் பயணமான அத்தான் குரூப்புக்காக தான். அதையும் நீங்க கொஞ்சம் வெச்சு கொடுங்க தலைவரே. உங்கள் அடுத்த கேள்விக்கு நாங்க பதிலளிக்க வேண்டியிருக்கு இல்லையா? ஆம் நண்பர்களே, அடுத்து ஒரு நண்பர் வருகின்றார். அன்பர் நவரத்னம் மனோகரன் ஐயா அவர்கள். ஐ லைவ் இன் லண்டன், பிரிட்டிஷ் சிட்டிசன் சொல்லுவாங்க. அவர் தான் ஒரு லண்டனில் வசிக்கிறாராம். இலங்கை இரட்டை குடிமை, அதாவது டுவல் சிட்டிசன், சரிங்களா? டுவல் சிட்டிசன். லாஸ்ட் இயர் when I was with my family. அவர் கடந்த வருடம் நான் தன் மனைவியுடன் ஒரு யூத பேக்கரி லண்டன்ல என்று நினைக்கிறேன், சரியா புரியல எனக்கு. ஒரு யூத பேக்கரியில் என் மனைவி தமிழில் பேச, அவங்க 2 பேரும் கணவன் மனைவி ஒரு பேக்கரிக்கு போய் ஃபுட் ஐட்டம் வாங்கக்குள்ள 2 பேரும் தமிழ்ல பேசி கொண்டு இருந்த போது தொழிலாளர்களில் ஒருவர், அங்க வேலை செய்யற பேக்கரிக்காரர்கள் ஒருவர், நான் ஒரு இலங்கையனா என்று கேட்டார். தமிழ் பேசுற உடனே ஸ்ரீலங்கன் பேர். நான் அவருக்கு ஆம் என்று சொல்லி அவரும் ஒரு தமிழரா என்று கேட்டேன். அவர் இல்லை என்று சொன்னார். நான் ஒரு முஸ்லீம், இலங்கையில் உள்ள பெரும்பாலான அதாவது நீ தமிழான்னு கேட்ட உடனே இல்ல நான் ஒரு முஸ்லீம் பண்ணிக்காரு. நான் ஒரு முஸ்லீம். இலங்கையில் உள்ள பெரும்பாலான முஸ்லிம்கள் தமிழர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது நம்ம நவரத்னம் மனோகர் ஐயா நினைக்கிறார் இல்லையா, அவர் நினைக்கிறாராம் இலங்கையில வாழ்ற தமிழர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் எல்லாம் தமிழர்கள் என்று நினைக்கின்றனர். ஆனால் அவர்கள் மதம் வேறு, அவர்களை வேறு இன முஸ்லிம்கள் என்று ஏன் அழைக்கிறார்கள்?
தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் மிகவும் வலுவான தமிழர்கள், இலங்கை முஸ்லிம்கள் சாருடைய ஏன் இந்த வேறுபாடு? நல்ல ஒரு கேள்வி. இதுக்கு நீண்ட தூரம் விளக்கம் கொடுக்கலாம். பை திஸ் டிஃபரன்ஸ் இன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் பிரதர்ஸ், இந்த வேறுபாடு இருக்குன்னு கேட்கிறார். என்னது? he said I am not he said no, I am a Muslim, I wrote most of அது அவர் கேட்டுறான். இந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்றேன்? பேசுவது தமிழ், ஒரு மொழியில் அவர் தமிழன் தான், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அவர் மதம் என்று வருகின்ற போது இஸ்லாமியரும் இல்லை. இது நிறைய முஸ்லிம்களுக்கு தெரியல. அவர்கள் இலங்கை சோனகர்கள் ஐயா, நவரத்ன மனோகரன் ஐயா அவர்கள். இவங்க சொல்லாங்க முஸ்லீம் என்று, இவங்க முஸ்லீம் இல்லை, இவர்கள் இலங்கை சோனகர்கள். அவங்களோட பேஸ் அந்த பிறப்பு பதிவு சர்டிபிகேட்ல பார்த்தாமண்டால் அவர்கள் மதம் என்னன்னு கேட்டால் எல்லா முஸ்லிம்களும் பாருங்கள். இது ஒரு பிரச்சனைக்குரிய விட, கேள்வி இல்லை, விட. இந்த விட என்னன்னா இஸ்லாம் ஒரு மதம் என்று சொன்னால் இலங்கையில வாழ்ற முஸ்லிம்கள் இலங்கை சோனகர்கள், ஸ்ரீலங்கன் மோசன் இருக்குது. அதுக்கு எனக்கு விளக்கம் கூட சொல்லலாம், மிக நீண்ட விளக்கம் போகும். அதைத்தானே சொல்ல அவங்க முஸ்லீம் என்று சொல்வது பொதுவாக இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள், உலகம் முழுவதும் முஸ்லிம்களாகவும் இலங்கையர்கள் சோனகன் தான் சொல்லப்படுது. இந்த பிரச்சனை ஒன்று வந்துச்சு சார் ராமநாதன் பொன்னம்பரம் காலத்துல வந்த போது இதுக்கு விடையே இல்லை. அதாவது நீங்க கேட்ட கேள்விதான், இலங்கையில வாழ்ற முஸ்லிம்கள் எல்லோரும் தமிழர்கள் என்று தமிழ் இனத்துக்குள்ள அடுக்கி அந்த அதாவது அடக்கப்பட போயிடுச்சு. அந்த ஒரு நேற்றையில தான் ராசிக் பரீட் ஆக்கள் எல்லாம் சேர்ந்து நின்று வரலாறு இருக்குது, பார்த்து சொல்லலாம். சார் ராசிக் பரீட் ஆக்கள் எல்லாம் சேர்ந்து நான் விடை தேடி கொண்டு நாங்க 18ஆம் ஆண்டு நினைக்கிறேன் ஐயா. அந்த 18ஆம் ஆண்டு காலத்துல இல்லை நாங்கள் தமிழர்கள் அல்ல, அது லண்டனுக்கு வரையும் பிரச்சனை போச்சு. சார் ராமநாதன் பொன்னம்பலம் சொன்னார் இல்ல அவங்க எல்லாருமே தமிழர்கள் தான் என்று வந்தோடனே நோ வி ஆர் மோசன் சொல்லி தான் பெரிய ஃபைட் போச்சு. அப்போ உள்ள முஸ்லிம் தலைவர்கள்லாம் சேர்ந்து சார் ராசிக் பரீட், அப்புறம் சார் பொன் ராமநாதனுக்கு பிறகு அப்துல் காதர், அப்படி நிறைய பேர் அது சம்பந்தப்பட்டாங்க. இறுதியாக இலங்கை சோனகர்கள் என்ற பதம் தான் வருகுது. அப்ப முஸ்லீம் எங்க சொல்லல, முஸ்லீம் வாயில சொல்லிக்கு போகலாம், உத்தியபூர்வமா எந்த ஃபார்ம் ஃபில் பண்ண போனாலும் இப்ப நிரப்புறாங்க முஸ்லீம் மூரண்டு தான் இருக்குது. சரிதானே? மூரண்டு தான் அவங்களோட என்னோட பதில எல்லாம் மூரண்டு தான் இருக்குது. அப்ப இப்ப பிறக்கிற 5-10 காலங்கள்ல முஸ்லீம்கள் எழுதுறாங்களோ தெரியல, பார்க்கணும். அதுகளை நான் பார்க்கல. ஆனால் இலங்கட வரலாற்றுல இலங்கை சோனகர்கள் முஸ்லிம்கள் சோனகர்கள் இருக்குது. இந்த பிரச்சனை எப்ப வரும்? அதாவது இலங்கையில வாழ்ற முஸ்லிம்கள் வடகிழக்கு அந்த பிரச்சனை வரும் ஐயா. மனோகரன் ஐயா, இது ஒரு ஜாதகமா சொல்றேன், எழுதி வச்சு கொள்ளுங்க. இந்த பிரச்சனை இப்ப வராது. இப்ப முஸ்லீம் சொல்லி போறாங்க, சில பிஹெச்ன்னு சொல்றான், தமிழ்னு சொல்லி போறான் தானே, அப்படி எல்லாம் போறாங்க. அவங்க பிரச்சனை போறாரு, அதுல வேற போறாங்க. அப்ப அதுல நான் மொழியால் தமிழர்கள் தான், அதுல எந்த மாற்று கருத்துக்கடம் இல்லை. இனத்தால் மதத்தால் இலங்கை சோனகர்கள், இதுதான் என்னுடைய விட. இதுக்கு யாராலும் விடையை பிடிச்சிட்டு வந்துட்டு என்ன மேலும் அள்ளிக்கிட்டு வாங்கோ. மொழியால் தமிழர்கள், தமிழ் தானே பேசுறீங்க. மொழியால் அரபியர்கள், அவங்க அரபு பேசுறாங்கல்ல, அரபியர்கள் சொல்றாங்களே அவங்களே. ஆனா பாருங்க, அரபியர்கள், அவங்கள முஸ்லீம் சொல்ல அரபியர்கள். அப்ப அது அப்படிதான் அரபியர்கள், அவர்கள் முஸ்லீம் என்று சொல்றாங்க இல்லையே. இலங்கைக்குள்ளால் முஸ்லீம் என்ற பிரச்சனை வருதிய ஒழிய வெளியிடங்கள் அரபியர்கள், நாங்கள் சிங்கர்கள், சிங் அப்படிதான் வருது ஒழிய மலாயர்கள், மலேசியன் மலாக்கஸ் இப்படிதான் ஐயா வருகுது. அதுக்குரிய விட என்ன கேட்டால் மொழியால், பேசும் மொழியால், தாய்மொழியால் தமிழர்களும், மதத்தால் அவர்கள் இலங்கை சோனர்கள் என்பதுதான் சரியான விடை. இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியும் ஐயா. அவர் என்ன, நீங்க என்ன கேட்ட கேள்வி என்ன ஐமன் சொல்லாங்க. நீங்க என்ன கேட்டீங்க கேள்வி அவர்கிட்ட? அவர் என்ன விட சாரார்? இன்னொருக்கா பாத்துருவோமா? ஐ டோல்ட் ஹிம் எஸ் மீ வித் ஸ்ரீலங்கா King Tamil, one of the workers asked me whether I am Sri Lankan. அவர் என்ன கேட்கிறார்? மனைவி தமிழ் பேசுகின்ற தொழிலாளர் ஒரு இலங்கையா என்று கேட்டார். நாம் அவருக்கு ஆம் என்று சொல்லி, அவரும் ஒரு தமிழா. அப்ப இவங்க தமிழ்ல இப்ப தமிழ் பேசின உடனே அவர் கேட்கிறார், நீங்களும் ஸ்ரீலங்கனோட இவங்களுக்கு மாறி போட்டு நீங்க ஒரு தமிழா என்று கேட்டது. அவர் இல்லை என்று பதில் சொன்னாராம். அவன் இல்லை. அப்ப அவர் தமிழ் என்று சொல்ல விரும்பல, தமிழ்ல இருந்து விலகி கொள்றார். அதான் இந்த ஐயாவுக்கு பிடிக்கல போல் நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க இதெல்லாம் போயிட்டு ஒரு அவன் கேள்வியிலே வந்த சில குண்டாஞ்சாண்டு குதிரை கேஸ் விட்டு நாமரிக்கமாங்க நம்ம பேசிக்கொள்வோம். மற்றொரு அன்பர் வருகின்றார், கார்த்திக் கே.
அது பட்டால் தான் புரியும். விடுங்க அண்ணா, பட்டு திருந்துடும். அதாவது இந்த இஸ்ரேல்காரன் பொத்துகளுக்குள்ள வந்த நடக்கும்ன்றதுல அழகான வார்த்தைன்னு ஒரு சின்ன வார்த்தைக்குள்ள அப்படி இருக்கணும். பட்டா தான் அது உண்மையான அது பிராக்டிக்கல் வந்தா தான் ஐயா உங்களுக்கு புரியும். நன்றி கார்த்திகே அவர்களே. மற்றொரு நண்பர் அன்பர் சதாத், அன்புள்ள நேர்களின் கேள்விகளுக்கு தரமான பதில்களை அழகாகவும் ஆழமாகவும் தரமாகவும் அடுக்கி அடி உதைக்கு உதையாக பதில் பண்ணீங்க. மனமாத நன்றி ஐயா. அப்படிதான் நம்ம மாறாள் மனுஷன் மாதிரி வந்தா மனுஷன் மாதிரி கொடுக்கலாம். அதாவது சூரியகந்தையா அருமை அண்ணா சூப்பர், நன்றி நன்றிம்மா. பார்த்தால் அவருக்கு பதில் கொடுத்துட்டோம். கிருஷ்ணபிள்ளை செல்வமோகன், இந்த கப்பலில் இயக்கம் இல்லாத பொதுமக்கள் அதிகம் சென்றார்கள். பல பேரை எனக்கு சும்மா அடிச்சு விடாங்கன்னு சும்மா அடிச்சு விட்டா 44 பேரை நானா 44 பேரை அங்க கனடாவுல இனங்கன்னு டிபோர்ட் பண்ணினான். என்னமோ இவர் அங்க வழக்கு பிடிச்ச மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் நாங்க சொல்லல, அங்க வந்த செய்தான் தந்திருக்கிறோம். அங்க போய் சொல்லுங்க கானா கவர்மெண்ட்லயோ இந்த ஒருத்தர் சும்மா கத்தி கொண்டிருக்கிறான் அவன் போய் சொல்றான் நீங்க எக்ஷனுங்கண்டு. அடுத்த யாரு தனிஜா யோகராஜா சுரந்த உலகத்தோல் நன்றி 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 தேங்க்ஸ். அடுத்தாரு ஹெல் முத்துபால் தேங்க்ஸ். யோகா தேங்க்ஸ் நன்றி 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 நன்றி. சிவராசா பார்த்த சாரதி பூவா தலையா, நிச்சயம் ஒன்று நடக்க போவதில்லை. இருப்பதை பாதுகாத்து மீண்டும் யாருக்கும் அநீதி நிகழாமை உறுதி செய்து மானிட உறவில் புது செய்யும். இதுக்கு என்ன சொல்லாங்கண்டா இந்த செம்மணி விடயத்தை சொல்றாங்க. ஒன்றும் நடக்க போறதில்லை, அதுதான் உண்மை. நடக்க போகலண்டா இப்ப இவன் சிங்களம் ஆமி செய்யக்குள்ள நாம தடுக்கலுமா? அவன் நினைச்சா பண்ணுவான், நினைச்சா விடுவான். அப்ப இது நடக்காம நாம எப்படி பாதுகாக்க முடியும்? அடுத்தது யாரு? நம்ம கதிர் நிலவன் புறம் முல்லை தீவு. ஓம் நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம், எப்போதும் வணக்கம். ஏன் சுணக்கம்? முத்து தம்பி மகேஸ்வரன், நீங்கள் சொல் அனைத்தும் நடைபெற வேண்டும், அதுதான் என் விருப்பமும் கூட. நன்றி. கடைசியில் எனக்கும் இல்லை உனக்குமே நன்றாக உள்ளது. இந்த பரமேஸ்வர் ஐயா, அதாவது இவங்க இந்த இஸ்ரவேல் பிடிக்க சொல்றாங்க போல அந்த கருத்துக்கு அப்படி இல்லை. எனக்கும் இல்லை உனக்கும் இல்லை. இஸ்ரவேல பலஸ்தீன மட்டும் தான் நாம எதிரியா பார்க்கணும். ஏன் தெரியுமா? அது அவங்க ஒரு நாடா பாக்குறாங்க. நமக்கு நம்ம கொஞ்ச கால வாழ்க்கைக்கு நாட தேசம் நம்மள நிம்மதியா வாழ விட்டா போதும் ஐயா. அவன் நாடு பிடிச்சா என்ன, காடு பிடிச்சா என்ன, முன்னேற்றுவான். ஏன்டா இந்த நாடால கடைசி வரை முன்னேற எனக்கிட்ட எல்லாம் வடகிழக்கு முன்னேறும் அளவுக்கு பயங்கர ப்ரொபோசல் வச்சுக்கிறேன். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதை செய்ய மாட்டாங்க, புரியுங்களா? சிரிச்சுக்கிட்டு வாங்கி நம்ம போனதுக்கு அப்புறம் குப்பை தொட்டிக்கு போடுவாங்களே ஒழிய கடைசி வரைக்கும் அவனால ஏதாவது ஒன்று அதை செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. உண்மையா சொல்ல போனால் ஒரு ஆண்டு சவாலா சொல்லண்ணா, நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, ஒரு ஆண்டு எனக்கு வடக்கையும் கிழக்கையும் எந்த கையில கொடுக்கணும், எந்த கையில மாத்திரம் கொடுக்கணும். நான் கேட்கிற உதவி தருவேங்க என்றால் வடகிழக்க சிங்கப்பூருக்கு நான் கொண்டு நிறுத்துவோம். இந்த ப்ரொபோசல் 2 ஆட்சியிலையும் கொடுத்திருக்கிறேன். என்னென்ன பண்ணலாம்ன்றத யாரு? மகேஸ்வரன் ஐயா, அவங்க தான். மகேஸ்வரன் ஐயா அவங்களுக்கு அந்த பதில் தான் இது. இந்த ரணில் ஆட்சியிலையும் கொடுத்துக்கிறேன், இந்த ஜேபி ஆட்சியிலையும் கொடுத்துக்கிறேன். எவர் வந்தாலும் வடகிழக்குல கை வச்சு முன்னேற்ற போக மாட்டாங்க. ஏனென்றால் வடகிழக்குல இருக்கிறவன் அது 2 நாடைத்தான் பாக்குறாங்க. அவருடைய செயற்பாடு ஒன்றா இருந்தாலும் செயல்பாடு எல்லாம் ஸ்ரீலங்கா செல்லாம் அவங்களோட பார்வை எல்லாம் 2 நாடைத்தான் பாக்குறாங்க. வடகிழக்க வேற்றுமை கொண்டுதான் பாக்குறாங்க. அது எந்த மாற்றமும் இல்லை. நான் இந்த 2 ஆட்சிகளையும் நெருங்கி பார்த்தேன், நான் கைவிட்டுட்டேன். இவங்கள்ட்ட போய் வேலை இல்லை, இவர்கள் குடிக்க தண்ணி கூட கொடுக்காத கூட்டம். இவங்கள்ட்ட போய் நம்ம டைமையும் நாளையும் நேரத்தையும் பேஸ்ட் பண்ணாம நம்ம வேலையை பார்ப்போம்னா நாங்க இதுல உள்ள அந்த மக்கள் இதுல கொண்டு எத்தி வைக்கிறதுக்கான காரணம். எனவே இஸ்ரேல்காரன் பெறணும், மனசார வாழ்த்துங்களேன். ஏன் நீங்க அவன் எப்பவும் எதிரியா பாக்குறீங்க? பலஸ்தீனத்தை மட்டும் எதிரியா பாக்க நல்லவனப்பா, நீங்க அவன் கூப்பிடுங்க. நல்லவனோ வல்லவனோ பலஸ்தீனத்துல மோசம், பலஸ்தீன சிறாருக்கு செய்வது மோசம். அதை நான் மனசார ஏற்றுக்கொள்ளல. அது இங்க அவன் வரட்டுமே, வெறும் சொல்லுவான் நல்லவன் சொல்லுவான், இங்க நல்லா இருக்கட்டும். அவன் நல்லவனுங்கிறதுக்கு அப்பால் அவனுடைய மிருக குணம் இருக்கலாம், போசஸ் தானே இருக்கு மக்கள். டெல்லி மக்கள் எல்லாம் ஒதுங்கி போகுதுகளே, நாட்டுக்குள்ள இல்லை. அப்ப இந்த நாய் போசஸ் எல்லாம் இருக்குது, அவனோட போசஸ் அப்படி வளர்த்து ஊட்டப்பட்டு இருக்குது. அதை நம்ம ஒன்றும் பண்ணல. அதனால அவன் இங்க வந்தா சில வேலை மனுஷனாவால பார்ப்பான். காலப்போக்கில் இருந்து ஒரு 30 ஆண்டு போது உங்களை முழு பேரும் பிரேட்டை பார்ப்பேன். எங்க அங்க சிங்கள பக்கம் ஒதுக்குவான். அவன் அங்கல தேவையில்லை, அவனுக்கு கண்டி எல்லாம் தேவையில்லை. அவனுக்கு தேவை கடல் பிரதேசம் மட்டும்தான் தேவை. யாருக்கு?
இஸ்ரேல் நீங்க நினைக்கிற மாதிரி இஸ்ரேல் முழு நாட்டையும் கேட்க மாட்டாது, பொய்க்காதே. அன்றைக்கு ஒரு நேயர் சொல்றாரு, அந்த இது எனக்கு அந்த புவியியல் தெரியாதான், அது மறந்து போச்சு எனக்கு தெரியா. என்னது இஸ்ரேல் ஏசியாவெல்லாம் இருக்காண்டு. இஸ்ரேல் மேற்கு ஆசியா இருந்தாலும் எந்த தொடரும் அதில் அது மேற்குலக நாடுகளால் அது ஒண்டி பின்னி புழங்குது, சரிங்களா? அப்ப அது வந்துட்டு நாம தென்கிழக்கு ஆசியா கொண்டு வந்தது இல்லையே. மேற்கு ஏசியா இருந்தாலும் அதுக்குள்ளா அது மேற்குலக நாடுகளாம் பின்னி பிணைந்து ஒன்றிணைந்து வாழுது. அப்ப ஏசியான்னு பேருக்கு தான் இருக்குது. ஒரு படத்துல ரஜினியும் கவுண்டமணியுமா இல்ல செந்திலுமா மாப்பிள்ள அவர் தான் உடுப்பேன். அப்ப நாங்க மேற்கு ஏசியாவில் இருந்தாலும் அது முற்று முழுதாக அது மேற்குல வெஸ்டர்ன் கனடா அது புலங்கு தெரியாதா தலை ஏன்னா காணல எனக்கு வரல. அது அடுத்த யாரு சொல்றாரு? TS ராஜா எந்த ஊருக்கு ராஜா இவரு? தமிழர்கள் சிவனொளி பாதை இது வந்தது நினைக்கிறேன் நான். வந்த பதில் முன்னுமே சரி பரவாயில்ல. தமிழர்கள் சிவனொளி பாதம் மலை என்றும் சிங்கள பேர் சிறிபாதம் மலை என்றும் ஆங்கிலத்தில் அடம் ஸ்மித் என்றும் சொல்வது சந்தேகம் வருகிறது. அதாவது ஒரு காலடி பாதத்துக்கு இல்லைன்னு நான் சொல்றாங்க, சரிங்களா? இந்த முஸ்லிமாக்கள் ஆதமலைங்கிறாங்க, இந்த கிறிஸ்தவர்கள் என்ன அடம்ஸ்ங்கிறாங்க. இவனே ஒருத்தன் முதல்ல அந்த கால் வச்சவனை தேவணும் ராஜா. அந்த மலையில கால் வச்சு போன அவனை தேடி கட்டி வச்சு அடிக்கணும். டேய் நீ ஒம்பாட்டுக்கு ஒரு காலை போய் பதிச்சுட்டு போயிட்டாய், இங்க 3 பேர் அடிச்சு போகலான்னு சொல்லணும். அது முதல்ல இந்த கால் வச்சுட்டு போன குசோட பிடிச்சிட்டு வர கட்டி அடிப்போம் அவனை. வேற வழி? இவனே ஒருத்த மலையில கால் வச்ச என்ன எனக்கு தெரியல. இதெல்லாம் மலையில ஆடுற கால் வச்சு எவன்ட கால அதுக்கா எல்லாம் இதெல்லாம் தெரியலப்பா. அதுக்கு அள்ளிட்டு வருவானுகள். இது நம்ம செல்வி தாரகா. காலை வணக்கம் ஐயா. உங்கள் செய்திகளுக்கு மற்றது உங்களின் கருத்தே தான் எனது கருத்தும். இலங்கை இஸ்ரேல் மட்டுமல்ல, ஏதாவது பல நாடுகள் வந்து இந்த இனவாத சிங்கள அரசை மட்டுமல்ல நாட்டையும் அடித்து பிடிக்கவும் அதுவேதான் இலங்கைக்கு கொடுக்கும் தண்டனை. இந்நாள் கொண்டு வர ஒவ்வொரு கருத்துக்கும் சிரிக்காம என்ன செய்ய? இலங்கைக்கு கொடுக்கும் தண்டனை நீங்கள் சொல்வது 100க்கு 100 சரியே, நீங்கள் சொல்வது தப்பே இல்லை, நன்றி வணக்கம். செல்லும் மட்டும் சொல்லிவிட்டு நன்றி வணக்கம் வரேன். நான் அப்படி பார்க்கல. யாரு தாரகா? நான் அப்படி பார்க்கல. இஸ்ரேல் வந்தால் முன்னேற பார்க்கும், வடகிழக்குல ஆதிக்கம் செலுத்த பார்ப்பேன், அதுதான் புறவு பார்ப்போம். ஏனென்றால் நான் உங்களுக்கு மீண்டும் சொன்ன பத்தி தான் சொல்ல போறேன். வடகிழக்குல ஒரு ஆண்டுக்குள்ள சுயமாக என்னுடைய கையில வடகிழக்குல என்னென்ன பண்ண அம்மா சத்தியமா சொல்ல நான் அதுக்கு இவங்க தயார் இல்லை. என்னுடைய கையில கொடுக்க நான் கேட்கிற வசதியெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கன்றா ஒரு வருடத்துக்குள்ள நம்ம நாட்டுக்குள்ள நம்முடைய மக்களுக்கு இதெல்லாம் தைரியம் அடிச்சு சொல்ல நான் உறுதியா எடுத்து சொல்றேன். ஒரு 6 மாசம் போது நான் பன்னீர் சாரம் ஒரு வருடத்துக்குள்ள வடகிழக்குல மரக்கரை உற்பத்தி செய்து நம்முடைய மக்களுக்கு 1 கிலோ 100 ரூபாய் கொடுத்து நான் மாலைதீவுக்கு ஏற்றி தராட்டி நான் என் பேரையே மாத்திக்கொள்றேன். போதுங்களா? அதுக்குரிய வசதியும் வாய்ப்பையும் இந்த அரசாங்கம் செஞ்சு தருமா? அவன் தரமாட்டாங்க. அதை நான் முயன்று பார்த்தேன். 2 கவர்மெண்டை பார்த்தேன். பாக்குறான் சிரிக்கிறான், தூக்கி குப்பை தொட்டில போடுவான் அந்த ப்ரொபோசல் எல்லாம், சரிங்களா? அது மட்டும் இல்ல, கடல் வளம் இருக்கு இல்லையா? கடல் வளத்தை கூட எங்களுக்கு இப்ப கடும் கஷ்டம். வடகிழக்கு மக்களுக்கு 1 கிலோ மீன் 2600 ரூபாய் போகுது, சாதாரண வெட்டி மீன்கள் சொல்லி. அப்ப இந்த மீன் கடல் உணவு எங்களுக்கு இல்ல. அதுக்கு என்ன காரணம்? கடல் எல்லையில இந்தியன்னு பிடிக்கிறான், சீனாக்காரன் பிடிக்கும். எங்களுக்கு மீன் இறங்காது. மேலே போய் நின்றுகிட்டு இவங்க அந்த டோலார் படகுகளை போட்டு மீன் பிடிச்சா எங்கட கரவல மக்கள்ல மீன் பலம் எங்க இருக்க போகுது? வருமா? மீனே இல்ல. சும்மா வெயில சாகுறாங்களாப்பா. நான் கண்ணல நாளாந்தம் பாக்குறது. இப்ப கிழக்கு இலங்கையில அந்த கரவலைன்னு சும்மா வெயில சாகுதுகள், பாவமா கிடக்குது. இப்ப என்ன செய்யற இதெல்லாம்? அப்ப இதெல்லாம் வளர்க்கணும்னா மீன் வளர்ப்பை கொண்டு வரணும். அது நம்முடைய வடகிழக்குல மன்னார் தொட்டு பொத்துவில் பானமை வரைமான பகுதியில நிறந்து கிடக்கு ரிசோர்ஸ். அதை இந்த கவர்மெண்ட் கண்டுகொள்ளாது. என்ன சொல்ல வராங்க? எனவே செல்வி தாரகா சொல்றா போல இந்த நாட்டை இவனா ஒத்த நாடா வாங்க சீக்கிரம் வாரான்லே என்னத்தை பண்ணிக்க வாங்கல சீக்கிரம் வந்து நாட்டை அடிச்சோ பிடிச்சோ இடிச்சோ எல்லாம் எடுத்து வாழ பாருங்கடா. இதுதான் நான் சொல்லுவேன். இந்த நீங்கள் சொல்வது உண்மையான நடைபெறும். இதுவும் அதே கருத்து தான். யாரு? முத்துத்தம்பி முத்துத்தம்பி இது ஒருக்கா வந்து போயிடுச்சு இந்த கேள்வி. என்ன முத்துத்தம்பி மகேஸ்வரனும் நானும் செல்வராச அது செல்வி தாரகா எல்லாரும் ஒரே கொள்கை. இந்த நாட்டை ஒரு அந்நியன் பாரம் எடுக்கணும். எவன் வந்தாலும் பரவாயில்ல, இந்தியா சரி வாப்பா, நீயாவது வா. இவனுக்கு செய்யும் தெரியா, அவனுக்கு பண்ணையும் தெரியா, ஒன்றும் தெரியா, எல்போட்ட வச்சுட்டு என்ன பண்ண? ஆனா மீண்டும் வந்து ஆட்சி பண்ணணுமா? அதையும் சொல்லிக்கிறோம். என்றால் ஓரளவு நாங்க நிம்மதியா வாழறதுக்கு ஜேபி ஆதரிக்கணுங்க. அது வேற தப்பே கிடையாது. அதையும் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. திட்டுவோம், திமிருவோம், வேற யாரை போய் திட்ட முடியும்?
அரசாங்கம் திட்டலாம், திட்டே போகணும். அதுக்காக மற்றவங்களுக்கு நான் பார்க்க அவன் இரவாதத்தை அடி கக்கிட்டு வருவானே இவன். இந்த நாம இங்க பாருங்க, இந்த ஆட்சிக்குள்ள யாரு செல்வி தாரகா அப்புறம் மகேஸ்வரன் நானும் சேர்ந்து 3 பேருக்கு தான் பொதுவனாகாத. நாம முகமது நபியையும் இயேசுநாதரையும் முருகனையும் தேடாதாங்க, புத்தனையும் தேடாதாங்க. 4 மதம் வந்துடுச்சா, நாங்க மனுஷனை தேடுவோம். அதை மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி என்னன்னு வழங்கும். அடுத்த ஆளாரு பூபதி என்டிகே தஞ்சாவூர் ஒரந்தாண்டு. என்னது ஒரந்தாண்டு? நாம் தமிழர்கள். எனக்கு அது புரியல, அது உள்ளது. என்கே தஞ்சாவூர் ஒரத்தாண்டு நாம் தமிழர்கள். எனக்கு தெரியல, வந்திருக்கு, நான் தந்துட்டேன். இது நற்குணம் தாசன். பணம் 10 செய்யும், கர்மா விடாது, கால சக்கரம் சொல்லுகிறது, இன்னும் வரும். கர்மாண்ட நம்பிக்கை நமக்கு இருக்குத்தானே, அது ஏதாவது பண்ணினாத்தான் உண்டு. மற்றது சண்முகம். முதலில் சேனல் பெயரை மாற்றவும். இந்த பெயர் தமிழின விரோதி கருணாநிதி குடும்ப பெயர். என்னையா உனக்கு சேனல் பண்ணிச்சு? கருணாநிதியை பத்தி சொல்லப்ப நிறைய தெரியலாம். சண்முகம் ஒன்று தெரியுங்களா? இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? வடக்குல முல்லையில மக்கள் அழிந்த போது இவர் ஒரு நாள் வந்துகிட்டு முதல்வர் அந்த உண்ணாவிரதம் மெரினாவில நடிச்சாரண்டா. அது நிறைய சொல்லலாம், இதுக்கு டைம் கான்வர்சேஷன்ல ஒரு நேரம் பிடிப்போம். ஷோர்ட்டா சொல்லிக்கிறார். ஒரு நகர்வு செய்யப்பட்டது மத்திய அரசுல, நல்ல வழங்கி கொள்ளுங்க. எங்க அது அந்த நேரம் மன்மோகன் சிங் ஆட்சியில சோனியா காந்தி அம்மா அதான் கட்சி தலைவி. இந்த 2010 வாக்குலயே, அதாவது இறுதிக்கட்ட நேரத்தில ஒரு நகர் நடக்குது. கருணாநிதி முற்று முழுதாக ஈழ மக்கள் எல்டிடிக்கு ஆதரவா இருக்காரு. இப்ப ஒரு நகர்வு செய்யப்படுது. அந்த நகர் என்னவென்றால் கர்நாடக ஆட்சியை அவர் வந்து சிஎம் இருக்காரு, அது தமிழக சிஎம் இருக்கிறார். அந்த ஆட்சியை கலைச்சிட்டு நம்ம ப. சிதம்பரம் இருக்காரு, தஞ்சாவூர் ஜமீன்தார் பரம்பரை, அவரை கவர்னரா கொண்டு வர போறாங்க. சரிங்களா? இவர் கொஞ்சம் ஆதரவா நிக்க. அப்படி இவர் ஆட்சி ஏற்கனவே தமிழுக்காக ஆட்சியை இழந்தவர். இப்ப ஜெயலலிதா ஸ்ட்ராங்கா இருக்கிறார். இப்ப ஸ்ட்ராங்னு யாருமே இல்லை. இப்ப வீக்னஸ் ஆயிடுது அதிமுக. அப்ப திமுக ஸ்ட்ராங்கா இருக்குது. இந்த மாதிரி நிலைமையில யுத்தம் வருமானா நாங்க பலவிதமாக இந்த யுத்தத்தை வென்றிருக்கலாம். புரியுதுங்களா? அதுக்குரிய காலம், நேரம், அவகாசம் போயிடுச்சு. ஆனால் இப்ப அப்படி இல்லை. இப்ப நீங்க கருணாநிதி மேலே சொல்றீங்க. கருணாநிதிக்கு இந்த சேனலுக்கும் சம்பந்தம் இல்லப்பா. சன்ரைஸ், சன் டிவி அதுக்கு தான் வராது. அது சன் டிவி பொருத்தமானதுதான். அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல. அப்போ அதை நாம ஃபுல்லா இந்தியா தானே ஒரு உண்மையை சொல்லிவார். நாம எதிரி இல்லப்பா. சிலர் நினைக்கிறாங்க இந்தியாவுக்கு எதிரி என்று. நாம எதிரியே கிடையாது. இந்தியா நாங்கெல்லாம் சொல்றோமே, வடகிழக்கு இந்தியா வந்து பிடிச்ச ஆளு. ஒன்று இஷ்டம் இல்லை, நீயாலும் வாப்பா, சீக்கிரம் நின்று சீக்கிரம் வாங்க, இந்த மக்கள வாழ்வுல விடிவு கிடைக்கும். அதை விட்டுபடி சும்மா பேசி கொண்டிருக்கோம். நீங்க கால நேரம் போகுது. எனவே தமிழ் சேனல் பேரை மாத்திரல, பேர் அவங்க வச்சு இந்தியாக்காரன் பேர் தான். இந்தியாவில இருந்து தாராங்க ஏகப்பட்ட செய்திகளும் அவங்களோட கமெண்ட்ஸ்களும் இருக்குது. அதை பத்தி கவலை இல்லை. அப்போ ஆனால் கருணாநிதி மேலே நீங்க போர் தொடுக்கிற பிழையான ஒரு போர். அவர் ஆட்சி பறைக்கப்படும் ஒரு நிலையில தான் அவர் உண்ணாவிரதம் இருந்து நடிச்சார். உங்களுக்கு நடிச்சு மத்திக்கு நடிச்சு ஆட்சியை காப்பாற்றினார். அவர் அப்படி ஒன்று செய்யலன்னா இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கும். ஆட்சியை கவிழ்க்கப்பட்டு அவங்க ஜனாதிபதி ராஷ்டிரபதி ஆட்சிகளை வந்து கவர்னராக ப. சிதம்பரம் நியமிக்கப்பட்டிருப்பார். இறுக்கமான நிலை ஒன்று வந்திருக்கும். அதை கருணாநிதி தவிர்த்து கொண்டார். இது யாருக்கு தெரியும்? இந்த உண்மைகள் இது அப்பவே இருந்த உண்மைகள். அது இன்னொரு உண்மை தெரியுங்களா? இவர் யாரு? ராஜீவ்காந்தி ஈழம் பிரிக்க முடிவு வந்துச்சு. அதை கேரளாக்காரன் விடல. தெரியுங்களா? அப்படி இதுல பல சம்பவம் இருக்குது. சனலை மாத்துங்க, பேரை மாத்துங்கன்னு வராதாங்க. அப்போ சனல் நல்லா தானே இருக்குது, நல்லா தானே போகுது. அப்புறம் ஏன் இந்த வஞ்சம்? அதாலாரு அந்த டி.எஸ். ராஜா இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டவர்களின் தற்போது நிலைமை எப்படி கூற முடியுமா? சூப்பர், நல்ல கேள்வி. இந்த விஜயோட போட்டோ போட்டு ராஜா ராஜா எப்பவும் பாரு குட் ஓகேங்கிற ஒரு விரல போட்டு அடிச்சுக்கிற. எப்போ இதே தொழிலா போச்சியா? வாயா வாயா வாயா. அடுத்தது டி.எஸ். ராஜா. எங்க இவரு இலங்கை வெளியுறவு டி.எஸ். ராஜாவோ இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட, அதாவது கனடாவில இருந்து நாடு கடத்தப்பட்ட 44 பேர்ல 17 பேர் மட்டுக்கு வழக்காடி வந்து இருக்கிறாங்க. மத்தாக்கள் உள்ளுக்கு இருக்கிறாங்க. அவங்களும் புலிகள் தானே, அவங்க ஆயுத போராளி. என்ன ஒண்ணு சொல்லி ஒரு வெங்காயம் எல்லாம் பொதுமக்கள் போனன்னு சொல்லி 44 பேர் வந்தாங்க. 17 பேர் தான் வெளியானாங்க போல. அதுவும் உடன் இல்ல, வழக்கு போட்டு வந்திருக்கிறாங்க போல. மற்ற பேர் இன்னும் உள்ள நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்களே. கிட்டத்தட்ட என்னுடைய பார்வையில் ஒரு 5000 பேராவது உள்ள இருக்கணும். அவங்கள வேலை செய்யறதுக்கு எல்லா தளங்களையும் இதுல இருக்கணும்னு நினைக்கிறேன். அது பூசாவும் அவ கூட இருக்கிறாங்க. பூசா. அடுத்தது துர்கா, நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறீர்கள், வாழ்த்துக்கள். சில புள்ளிகளுக்கு உங்களை பிடிக்கவில்லை. நன்றிமா, நன்றி துர்கா, நன்றி துர்கா. அடுத்தது
இது நேற்று வந்ததுகளா? டட்ருத் தம்பி, சில பாட்டிலே பிறந்தவர்கள் தவறாக எழுதுவதை கவிட்டு கவலைப்படாதே. உண்மையை சொல்லும் போது அவர்களுக்கு வைத்த கலக்கின்றது. அதுக்கு நாங்க மருந்து கொடுக்க இயலும். இது நேற்று வந்தகள் தம்பி, நீ உஷாரா. உண்மை நன்றியான நன்றி. உங்களை போய் கேட்கணும். நமக்கு என்ன பயம்? இது அது பிரபா நெற்றிக்கண் பிறப்பினும் குற்றமே நக்கீரா. நான் போடல, நான் சும்மா நெற்றிக்கண் பிறப்பினும் குற்றமே என்று இறைவனோடு வாதாடிய தமிழ் மொழி புலமை வாழ்த்துக்கு நிலாந்தீன் ஆனா தொடரட்டும் தங்கள் பணி. எதுக்கு எங்க வாதிடம் சரியா என்றாலும் அவரை வாழ்த்த கை நிறைஞ்சி மன நிறைஞ்சி பெற்றுக் கொள்வோம். அதாவது மதிலகன் மிக்க நன்றியா தவறி போவது உண்டு. மதிலவன் நன்றி. அதாவது அரிய நாயகம் சீலன் நன்றி ஐயா, நன்றி வாழ்த்துக்கள். அடுத்தது நம்ம டி.எஸ். ராஜா, தாய்லாந்து ஒரு முக்கிய இடம் என்பது நீங்கள் சொல்லும் போதுதான் விளங்குகிறது. அப்படியானால் நம்ம அர்ஜுனா எம்பி எல்டிடி ஆயுதங்கள் இருப்பதாகவும் அது இலங்கைக்கு வந்ததாக கூறியதில் உண்மை இருக்குமா? ஆய்வு செய்து நானும் என்ன சிக்கல போட்டேன். அப்ப ராஜா, ஏன் இந்த கொலவரி? அப்ப நான் ஆய்வு கொடுத்து போட்டு நானும் கம்பெனி போகணும். போன ஐயா என்ன விட்டுறியா? அது வந்தது ஆயுதம் இல்லை, அதை வழங்கி கொள்ளுங்க. அது சும்மா குறைக்குது. அது பார்லிமெண்ட்டுக்குள்ள சொல்லதெல்லாம் தப்புது. வெளியே சொன்னா அப்படி உள்ள போட்டிப்பாங்க. ஆயுதம் இல்லை ஐயா, அது வியாபார கூட்டத்துடைய சாமந்தான் வந்தது. அந்த 334 கண்டெய்னர் சொல்றாரு போல ஆயுதம் இல்லை ஐயா, அவ்வளவு விற்பனை பொருட்கள். அது நம்ம ஏன் ஆயுதம் கிடையாது. அது பொய்யே. அடுத்தாரு தனுஜா யோகராஜா, சிறந்த உளவுத்தாளர். நன்றி ஐயா, நன்றி. அடுத்தாளாரு அந்த மாதிரி ஒருத்தன் அது பொன்குணா அவர் பேர் ஹெரி H4 அல்ல ஹெரியா. இது ஒரு பிரச்சனை நாளைக்கு வராண்டாவா? ஐயோ, ரொம்ப நன்றி. நாதன் லண்டன், இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வது இல்லையா? வெரி குட் நாதன் லண்டன் சொல்றீங்க. இறைவனிடம் கையேந்த எல்லாம் நேரையா. பரவாயில்ல, நன்றி. அது சிலடா கமெண்ட்ஸ் போட சொன்னீங்க, நாங்க கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு பதிலா நீங்க உடனே உங்களோட பதில் போட்டா உங்களோட மட்டும் அள்ளிக்கு வரல. ஒரு அரை மணி நேரத்திற்கு சேரணும் எல்லாம். அதுலயே நல்ல கேள்வியா இருக்கணும். உங்களோட வாழ்த்துக்களை நான் மனசார எடுத்துக்கொள்ளலாம். அதை நாம டிஸ்பிளேல போட்டு காட்டிக்கிட்டு அதை பற்றி புகழ் பாடலாமா? அதையும் புரிஞ்சுக்கோங்க. செல்லாட்டக் உங்களையும் அயல் நாட்டு இது கேள்வி. அதாவது வந்தது சப்ரி யூத், உங்களையும் அயல் நாட்டு உழவு விலைக்கு வாங்கிடுமோ என அஞ்சமா இருக்கிறது. அப்படி ஒரு நிலைமை வந்தா சேனல் சும்மா படுக்கும். நான் இயங்க மாட்டேன். போதுமா? இந்த சேனல் இயங்கல் என்றால் ஒன்று வழங்கி கொள்ளுங்க. ஒன்று நம்ம அதை விட்டு விலகிட்டோம், நம்ம ஒன்றும் செய்யல அர்த்தம். புரியுதுங்களா? அதனால நம்மளை யாரும் விலை கொடுத்து வாங்கல. அப்போ பணத்துக்கான இப்ப எங்கெல்லாம் போயிருக்கலாம், அது நடக்காது. அவனுக்கு அது தேவையும் இல்லை. அவன் உழவு இந்தியாவோட ரோவு நல்லா இருக்குது வடகிழக்குல. நம்ம எல்லாம் தேவைப்படாது, அது தேவையே கிடையாது. அப்படி ஒரு எண்ணம் தேவையில்லை. நீங்க அந்த பாதை நீங்க பார்க்க வந்து அதுல விட்டுருங்க சாமி. இது வந்துட்டு மிஸ்டர் என் கேதா, இந்தியா 300 வருட ஆரிய தமிழ் போரின் ஒரு பகுதி. இதனால் தமிழன் பாதிக்கப்பட போவதில்லை. இந்தியாவின் நிலைதான் கவலைக்கிடம். தமிழனிடம் இழப்பதற்கு ஏதும் இல்லை. ஆனால் இந்தியா 2025 துண்டுகளாக உடைய ஏது நிலை. அப்படி ஒரு நிலம் ஒன்று வந்து அப்படித்தான் போகும். அடுத்தது பொன் சிவா, வாழ்த்துக்கள். நிகேதா அது உடையணும். அந்த ஆசை நமக்கு என்றால் அது மாநில ரீதியாக தமிழ்நாட்டை போட்டு இந்த மோடி மாஸ் தான் ஒடுக்கி எடுக்கிறான். அதனால அது பிரிஞ்சுச்சுன்னா அது பெரிய நாடு தானே. அது பெரிய தப்பே. ரஷ்யா கொண்டு பெரிய நாடு, அது பெரிய தப்பே கிடையாது. பிரியட்டும். அடுத்தது பிரா ஐயா, இஸ்ரேலிய தூதரகத்தை நிறுவ இடம் கொடுத்த ஜேஆர் தானே? ஆமா, ஜேஆர் தான் முதல் கொடுத்தது. அதுக்கு போற ரணில் தம்பியும் அதுக்கு ஆதரவு பண்ணினவர் தான். அடுத்தது பிட்னஸ் பிளஸ் சிகாகோ, இவர் ஏற்கனவே வந்து போறாரு தானே. அவசர நிலம் ஆஃப்டர் லங்காஸ்ரீ ஊடறுப்பு ராக்கிங் ஒன் அண்ட் only in way of still alhamdulillah keep rocking from USA. நன்றி. இவர் ஒரு முஸ்லிமாலா இருக்கணும். பிட்னஸ் கிளப் சிகாகோ இல்ல பிட்னஸ் பிளஸ். அந்தோனி இத்தனை உளவுகள் இந்தியா, அமெரிக்கா, கனடா, வங்காளத்திற்கு, மேற்குலகத்திற்கு வழங்கியும் தாய்லாந்து அமெரிக்காவின் முழு கட்டுப்பாட்டில் உள்ள நாடு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சுதந்திரமாக வரவிட்ட நோக்கம் என்னவாக இருக்கும்? ஓகே, அமெரிக்கா உளவு பார்த்த சண்டை நாட்டுகளின் 12 ஆண்டு. கனடா அதை பெருசா அவங்க பார்க்கலாம்.
இப்ப கனடா போனா கனடா அவன நாட்டுக்குள்ள அவ்வளவு பாக்குறது பெருசா பாக்குறதுல ஏதாவது டேஞ்சர் ஜோன் இருக்குமானா அமெரிக்கா அவருக்கு தகவல் கொடுக்குறது. பக்கத்து ஊர் தானே இந்த போய் நடக்க போனா. அப்ப கனடா அவன நாட்டுக்கு வாரத்தை மட்டும்தான் உழவு பார்த்தான். அமெரிக்கா அப்படி இல்லை, எங்க போறான், நம்ம நாட்டுக்கு வரானா, ஆஸ்திரேலியா போறானா, கனடா போறானா என்று பார்த்தானே ஒழிய அது ஒண்ணும் செய்யல. ஒரு பதியப்பட்ட ஒரு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கொமர்சியல் என்னது வர்த்தக சிப்பாக பதியப்பட்ட ஒரு சிப் ஒன்று கடல் எல்லைக்குள்ள போறதை இவரும் தடுக்க முடியாது. ஆனாலும் நினைச்சா ஏதாவது ஒரு மேல இருந்து கொண்ட போட்டு போலாம் ராடால பிடிச்சாருன்னா அது பெரிய பிரச்சனைக்கு வரும். அதனால இது ஒரு சாத்தியப்பாடான நிலைப்பாடு தான். ஒரு அசைலம் கேட்டு வார ஆக்களை கடல் மார்க்கமாக விடையில மறிக்கல தானே. ஆனா ஆஸ்திரேலியாக்காரன் மறிப்பானே, அவன் கொஞ்சம் இந்த அந்த மோசமான நாடு தானே அவன். அவனும் ஒரு இந்த ஸ்ரீலங்காவை போல ஒரு நாடு தானே. இந்த நாட்டை ஆள்றவன் அப்படிப்பட்ட மனநிலையில உள்ளவன் தானே. ஆனா சம்பளம் நல்ல தொழில் நல்லவன் நம்ம ஆளுங்க போய்க்கிறாங்க. அங்கெல்லாம் ராங்கிலாம் காட்ட போனா ரொம்ப மோசமாக்கிடுவான். அவன் ரொம்ப மோசமா இருந்தான். அடுத்த இதா இருக்காது ஜோய் ஃபெலிசியன். இஸ் திஸ் ஏஐ வாய்ஸ்? இல்லப்பா என் சொந்த வாய்ஸ். ஏன் ஏஐசி போறீங்க? நம்ம இது சொந்த வாய்ஸுங்க, இது நம்ம வாய்ஸ், சொந்த வாய்ஸ். ஏஐ வாய்ஸே கிடையாது. அதுக்குரிய பதில் வந்துச்சு. அடுத்த ஆளாரு சிவன். ஓ சூப்பர் அண்ணா. ஜப்னா அல்லா என்றைக்கு உங்கள் பக்கத்தை நிற்பா. நீங்கள் எவனுக்கும் பயப்பட கடவுள் இருந்தால் உலகத்தை ஆட்டி படைக்கும். சாகிறதும் எடுக்கிறதும் முடிகிறதும் எல்லாம் அல்லா தான். எதுக்கு நீங்க பயப்பட? எவன் என்ன சொல்லிக் கொள்வான் உங்களை? நீங்க போய் கேட்டுக்கோங்க, அதுதான் லட்சியம். என்னமோ சிவன் சொல்லு செல்வா செல்லிக்க சொல்லிட்டா இன்னைக்கு மண்டை ஏறல ஏத்தி பாக்குறேன் பிறகு. நன்றி. ஆர்கோஸ் 460. தம்பி இஸ்ரேலின் பூர்வீக நிலம் எது என்று ஒரு ஆய்வு விழா. அதுக்கு எந்த பேர்ல வரலாம், என்ன கல் ஐடி நிலாம்தீன் முனாஸ் என்று ஒருத்தன் சொல்றாரு. பூர்வீகம் இலங்கை தான். அட பாவி வா வா. அடுத்தது அமெண்டா. அமெண்டா என்று ஒருத்தர் சொல்றாரு த நெவர் ஹெட்லேண்ட். அதான் உண்மையான பதில். சூப்பர்யா. த ஆல்வேஸ் கிரபல்ட் லேண்ட் ஃப்ரம் அதர்ஸ். அவங்க வேற நாடுகளை புடுக்கி கொள்றாங்களே ஒழிய அவங்களுக்கு ஒரு நாடு இல்ல. நல்ல பதில் ஆகி அமெண்டா கொடுத்திருக்கிறார். நம்ம ஆகோஸ்க்கு தான் கொடுத்த பதிலாது. அவர் என் சார்பாக அவர் சொன்ன பதில் நல்ல அழகான பதில். அவங்களுக்கு வந்து ஒரு நிலப்பரப்பு இல்லை ஐயா. அவங்க இடம் இல்லாம தத்தளித்த போது பலஸ்தீனம் பாவ புண்ணியம் பார்த்து கொடுத்ததை தான் பலஸ்தீனம் பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. கிரபல்ட் லேண்ட் ஃப்ரம் அதர்ஸ். அப்ரஹாம் கேம் ஃப்ரம் ஈராக் அஸ் பர் பைபிள். இஸ்ராயில் ஜாக்கப் லைவ்டின் அங்கல அந்த வரல அவ்வளவுதான் வந்திருக்கு எனக்கு. அவர் அமெண்டா ரொம்ப நன்றிங்க. அமெண்டா இஸ் தட் டு பி 2 days ago எடிட் பண்ணிக்கிறார், கொஞ்சம் பல செஞ்சு எடிட் பண்ணிக்கிறார். அவர் நல்ல பதில் தந்துக்கிறார். நம்ம ஆகோஸ் வந்துகிட்டு லண்டன்ல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். அதுல என்ன ஆகோஸ்ல என்னென்ன இருக்கும் எல்லாமே இருக்கு. அந்த பென்ஸ் ஐட்டங்கள் லேடிஸ் ஐட்டங்கள் தொட்டு நல்ல ஒரு ஆகோஸ் நல்ல ஒரு ஷாப்பிங் ஒரு கடைன்ற நேம் தான் அது. அப்ப இது லண்டன்காரனா இருக்கணும். தம்பி இஸ்ரேலின் பூர்வீகம் அவங்களுக்கு இல்லைன்னே. அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு ஒரு பூர்வீகம் ஒன்று இல்லை. அதை இந்த பலஸ்தீனத்தை பிடிச்சு கொண்டாங்க. இனி அதான் அவனை விரட்டல. இனி அதான் அதுக்குரிய பதில நம்ம அமெண்டா ஒருத்தர் சந்திய நல்ல பதில் இருக்கு. சூப்பர் சயின்ஸ் அமெண்டா. அவன் என்ன சொல்லலான்டா மற்றவங்க இடத்த பிடிச்சு கொள்ளலாம். புரா மீண்டும் புரா வந்து ஐயா இஸ்ரேல் இது வந்துச்சு திருப்பி வராங்க. என்னங்கடா இது வந்துடுச்சு, இதை வெட்டி கொள்றேன். திருப்பி அந்த பதில் கேள்வி வாரத்தால நான் நீக்கி கொள்றேன். டிலீட். அடுத்ததாரு நம்ம ரஞ்சித் மனோகர் அவங்க சொன்னாங்க. வணக்கம் ஐயா. சன்சி கப்பல் விவகாரம் 1 முதல் 6 வரை பகுதிகளாக பிரித்து மிக தெளிவாக விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி. குறுக்கல் மடம். ஆமா குறுக்கல் மடத்தை மிக விரைவில் தருவன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நேர்களின் தரமான கேள்விகளுக்கு பதில் கொடுத்தது போல காரணம் இதற்கும் பேசலாமா பெருமில்லா கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குறோம் நாம. ரொம்ப நன்றி ரஞ்சித் மனோகர் அவர்களே. இது ராஜ்மோகன். வாழ்க்கை நிலைமை அறிவாளிகளால் உங்களின் செய்தி விளக்கங்களை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. அறை கூறும் பொறாமைக்காரன். ஆமா பொறாமைக்காரன். ஆமா அந்த ராஜ்மோகன் நிறைய ஜெலஸ் பார்ட்டி வாரான். சோனில இருந்து மாறான், தமிழ்ல இருந்து வருகுது. அவங்கட பொறாம நம்மள ஒன்று இளவும் பண்ண போறல, நம்மள ஒன்னும் தடுக்க. அவங்கட பொறாம நம்மள மேல வாழ வைக்குது, உயர்த்தி கொண்டு போகுது. அதை நான் கண்ட சரித்திரம் என்னென்றால் என் மேல பொறாமப்பட்ட வீரகேசில கூட எங்களை உள்வாங்கிறதுக்கு அஞ்சிச்சு ஒரு கூட்டம், யாழ்ப்பாண கூட்டம். இன்னைக்கு அவங்க எல்லாம் கேட்டு நம்மள வாழ்த்துற மாட்டுக்கு போயிருக்கேன்டா இறைவனுக்கு எவ்வளவு நன்றி கொடுத்துக்கணும். ராஜ்மோகன் பொறாமாக்காளுக்கு ஒரு பொருட்டாக அதெல்லாம் நான் பொருட்டாவே எடுக்கல. இல்லாதான் நான் கொடுவேன். நல்லவன் தான் நல்லா கொடுக்கலாம், மோசமா இருந்தா அவன் பாசையில அவன் மொழியில கொடுப்பேன். அதுக்கு எந்த அச்சமும் கிடையாது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அடுத்த ஆள் வருகின்றார் சிவராமன் கிருஷ்ணபிள்ளை. உங்களின் செய்தி விளக்கங்களை தெளிவாக வழங்குறா. ரொம்ப நன்றி ஐயா, நன்றி. அதுக்குத்தான் நான் உங்களோட பேச்சு வழக்குல தரதுக்கான காரணம்
ஒரு ஸ்டைல் எடுத்து ஊடகம் உள்ள தரப்போனால் ஒரு 10 பேருக்கு வழங்கும். ராஜ்மோகன் மீண்டும் அந்த அவர் தான் வருது, மீண்டும் அதை நாங்க டெலீட் பண்றோம். மீண்டும் மீண்டும் வருகுது, 1000 கேள்வி நிறைஞ்சுதானே, அதனால அதெல்லாம் அழிக்க. அடுத்த ஆள் யார் வருகுது, அடுத்தது வெல் ஸ்ரீகாந்தன். இப்ப வெல் ஸ்ரீகாந்த் அடிக்கடி வந்து போற அந்த கேள்வி தானா ஐயா, அருமையான காலம். எமது கேள்வி என்னவென்றால், இந்த பிரச்சனையில் தமிழ் மக்களின் அரசு, இது புது கேள்வி, தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு கிடைக்குமா உங்களால் ஆய்வு வரும்? அதுக்கு என்ன ஆய்வு, அது ஒண்ணும் கிடைக்காது, அதுக்கு ஆய்வே தேவையில்லை. வெல் ஸ்ரீகாந்தா, வெல் வாழ்க. ஆனால் நமக்கு எந்த தீர்வும் கிடைக்க போறல. நம்ம வாக்களிக்கிற அவங்க எம்பியா போற, அந்த எம்பி அந்த போலீஸ் மேல போய் சேரங்கிற, இதே வாழ்க்கையா போகும், ஒரு தீர்வும் கிடைக்காது. குட்டுப்பாட்ட கூட்டம், அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருப்போம். வரும் நான் அதுக்குரிய, அதுக்காக நான் போக விரும்பல. மற சொல்லுவாங்கல்ல, மற என்னடா இவன் தமிழ் அரசியலை முறான்லண்டு. கே பிரகாஷ் ஐயா, செம்மணியை பார்க்க அது வந்துட்டு, ஏற்கனவே வந்த கேள்வி என்றாலும் எடுத்துக்கொள்ளுங்க, அது வந்துட்டு. அதாவது இவங்க நம்ம இதுவும் ஏற்கனவே வந்த கேள்வி உண்டு, மீண்டும் மீண்டும் வருகுது, எல்லாம் கலபலா வருதுன்னு நினைக்கிறேன். அதுவும் போகட்டும். அடுத்தது நல்லதம்பி சிவசங்கர், நிலாமியார்கள் என்றாவது ஒரு நாள், நல்ல சூப்பர் கேள்வியா, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. என்றாவது ஒரு நாள் பெரும்பான்மையினர் தமிழர்களை விரோதிகளாக நினைத்தது தவறு என நினைப்பார்கள். அதாவது தமிழ் மக்களை நாங்கள் விரோதமாக எதிரிகளாக நினைத்தது பிழை என்று சிங்களம் உணருமான்னு கேட்கிறார். நல்லதம்பி சிவசங்கர், அப்படி நிலைப்பாடு இப்போதைக்கு இல்லை, நான் நினைக்கல. இது எப்ப வரும்னு சொன்னால், அந்நிய நாடுகள், அது இந்தியா இஸ்ரேல் ரெண்டையும் எடுத்துக்கொள்ளுமா, அந்நிய நாடுகள் இந்த நாட்டை பங்கு போட வருகின்ற போது அந்த உணர்வு எப்படி வரும் என்றால், நாங்க அவங்க நல்ல ஒரு தீர்வை கொடுத்து நம்முடைய ஒற்றையாட்சிகளை நாம தமிழர்களை வைத்துக் கொள்ளலையே என்று முன்னுங்கிற நிலைமை கொண்டு வரும். இப்போது இல்லாது, அது எப்போது தெரியல, எந்த ஒரு நாள் வரை இப்ப அதை சிந்திக்க மாட்டான். ஒரு ஆழமான கேள்வி, எப்படிப்பா இதெல்லாம் ரூம் போட்டு தான் யோசிக்கல. சூப்பர். இதாரு, இது JM ஸ்ரீலங்கா 1000 வீதம் என்னரியா, எதுக்கு ஏசங்கரியா, சரியா சொல்றீங்க, வெரி குட். முஸ்லிம் மதரசா சிங்களவர்களில் சிங்களவரின் பிரிவினை தகம் பாசல என்று சொல்லுவோம். யார் சொல்றாரு? KM ரிஃபாய். என்ன சரியா சொல்றீங்களா? முஸ்லிம் மதரசாவும் சிங்களவர்களின் பிரிவினை தகம் பார்சல எனக்கு சரியா தெரியல. அது அடுத்தாரு பேரின்ப நாயகம் அருள் ஐயா, உங்கள் நேற்று மந்தர்கள் நினைக்கிறேன், பரவாயில்ல. உங்கள் கடந்த கால நிகழ்வு எதிர்கால உங்களுக்கு சிறந்த நன்றி சார். இதாரு சப்ரி யூத், இவரு நேற்று வந்து போகிறேன். பெரிய நாடான ரஷ்யாவில் இருந்து பல சிறிய சுதந்திர நாடுகள் உருவானது போல் இந்தியா நாட்டில் உள்ள மாநிலங்கள் பிரிந்து தனி நாடுகளாக உருவாகும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதா? நல்ல கேள்வி ஐயா. யாரு அது? சப்ரி என்ன சப்ரி, நிச்சயம் ஒரு நாள் வரும். அது என்றால் அந்த மக்களின் கண்ணீர் நிச்சயமா ஒரு விடை கிடைக்கும். அவரே சொல்றாரு, நாகாலாந்து, காஷ்மீர், பஞ்சாப், கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா இல்ல, அங்க நெருக்கடி எங்க வருதுன்னா நாகாலாந்து, மேகாலயா அந்த பகுதியில வருது, மணிப்பூர்ல வருது. மணிப்பூர், நாகாலாந்து ஒண்ணு நினைக்கிறேன், காஷ்மீர், பஞ்சாப், இந்த 3 தான் அவசரமா பிரிய வேண்டிய ஸ்டேஜ்ல இருக்குது. கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா அவங்க எல்லாம் இப்போதைக்கு இல்ல. ஆனா உடனே அவன் கால் வைப்பான். எங்காவது ஒன்று பிரிஞ்சா முதல் வேலை கர்நாடகா இல்ல தெலுங்கானா தான் முதல் கால் வைக்கும். இந்தா எனக்கு பிரிச்சு கொண்டு சபரி யூத், நீங்க சொன்னப்போல் ஒரு நாள் நடக்கும், அந்த நாளை நாம பார்த்து கொண்டிருப்போம். இதுவரையும் ஒரு வித்தியாசமான ஒரே ஒரு எச்சரிக்கை எனக்கு வருகிறது. ஜெயராஜா ஜெயராஜா கதிப்பொண்ணு, ஜெயராஜா கதிப்பொண்ணு அண்ணே கவனம். ரொம்ப நன்றிங்க. இந்த தாரதாவில் எல்லாம் பயமா இருக்குன்னா ரொம்ப நன்றி ஜெயராஜனே, நன்றி. நபீஸ்கான் என்ற பேர்ல யாரு வாரா? உதயதாராக சிங்கப்பூர்ல இருந்து. அது என்ன நபீஸ்கானை வச்சுக்கிட்டு நீங்க உதயதாராக சிங்கப்பூர் இருந்து வாரீங்க? என்னப்பா என்ன இந்த விளையாட்டெல்லாம்? உங்கள் காணொலியை ஆவலுடன் பாக்குறேங்க. உதய தாரகை சிங்கப்பூர்ல இருந்து என்ன வாரா? நபீஸ்கான் என்ற ஐடியில வாராங்க. ஏன் இந்த சித்த விளையாட்டு, ஏன் இந்த விபச்சாரம்? எனக்குதான் ரியாஷ் ஹடி, நான் இப்பவே நினைத்ததை நீங்க இப்ப சொல்வதை கேட்கும் போது மனம் குளிருது.
நன்றி பேரு என்ன இஸ்ரவேல் பங்கு போடுறது. எத்தனை பேருக்கு பாருங்களேன் இனிப்பு. இஸ்ரவேல் வாரண்டா எல்லாருக்கும் ஒரு கசப்பாக, உங்களுக்கு இனிப்பா, எனக்கு என்ன இனிப்பு தான். நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல. இஸ்ரவேல் நீ வாடி வரத்தான் ஒண்ணு மீது யாரு மீண்டும் இவர் நம்முடைய TS ராஜா நேர்களுக்கு TS ராஜா தாங்கள் சொல்வது முழுவதும் உண்மை. பாகம் நிறைவேற இலங்கையில் யாரும் அரசியல்வாதிகள் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதா? அர்ஜுனா சிலவல வாய கழிக்கிறீங்க. எங்க இருக்கு உங்களுக்கு அரசியல்வாதி? அது அரசியல்வாதியே கிடையாது. ஒரு விடயம் தெரியுமா KS ராஜா, தமிழ் அரசியல்வாத தலைவர் என்பது மேட்டுக்குடியிலிருந்து தான் வரணும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, மேட்டுக்குடி இருந்தா உயர் ஜாதியிலிருந்து தான் வரணும். அவன் தான் துணிஞ்சு நிப்பான், தயங்க மாட்டான், எல்லாத்துக்கும் சம்பந்தரை போல இருக்கும். நான் மீண்டும் சொல்லனேன், சம்பந்தருக்கு இன்னும் கொஞ்சம் கடவுள் ஒரு சக்தியை கொடுத்து இல்லாத கனவு தான் கொடுக்கணும். அப்ப அவர் கொஞ்சம் நிறைய செய்ய பார்த்தார். சில இடங்கள் வந்து இதெல்லாம் சொல்லல இடத்துல அவர் கொஞ்சம் அவர் மாதிரி இருக்கணும் செயற்பாட்டுல. அதாவது நீ சொல்றேன், ஒரு தமிழ் தலைவர் எப்படி அமைய வேண்டும் என்றால் கலைஞன்ற சம்பந்தன் போல செயற்பாடுகளும் பழக்க வழக்கத்துல இப்போ இருக்கிற எங்களுடைய சிறுதரன் எம்பி மாதிரி இருக்கணும். என்ன யார் போன் பண்ண ஆன்சர் பண்ணுவார்? சிறுதரன் ஐயாட ஒரு குணம் தான். எனவே அப்படி இருக்கணும். வேலைப்பாடுல செயல்பாட்டுல சம்பந்தர் போல யாரும் வர அதுக்கொத்தன் புறக்கணும் ஐயா. உருமும் அது. சம்பந்தரை பத்தி சொல்ல போனா அவருக்கு அச்சப்பாடு காட்டாங்க ஐயா. இவர் யாரு மைந்தன் கூட ஐயா தான் கூப்பிடுவார். எழும்பிடுவான் மைந்தன் கூட எழும்பித்தான் வரவே. அந்த மரியாதை இனி எடுக்குன்னா கஷ்டமா இருக்கு. அது யுத்த காலமா இருக்கட்டும், யுத்தம் முடிந்த பாடும் அவர் அப்படி ஒரு கர்வம் கொண்ட ஆள் இல்லையா அவரு. TS ராஜா அவர் கேஸ்ல TS ராஜா அவர் சம்பந்தர் ஒரு கட்டது என்ன சொல்றது. அந்த கட்டையை பத்தி சொல்ல போனா நிறைய சொல்லலாம். தைரியம், பயம் இல்லை, அச்சம் எடுத்து மிரட்டுற இதை செய்யணும் ஒரு முறை அது கேட்டா இதுவரை அரசுக்குள்ள கேட்டு எது செய்யல. அவருக்கு தேவைப்பட்டாங்களுக்கு சில டிரான்ஸ்பர் வேலை செஞ்சா உடனே கோல் போட்டு அந்த அளவுக்கு மரியாதை பிரிக்கா. எந்த சிங்கள அரசு வந்தாலும் அவருக்கு ஒரு தனி மரியாதை தெரியும். என்ன காரணம்? அது யாருக்கும் தலை வணங்காது. என்ன காரணம்? ஜாதி மேட்டுக்குடி. அந்த மேட்டுக்குடி மாதிரி இருக்கணும் ஐயா. அர்ஜுனாவா நீங்க என்னங்க ராத்திரி சண்டையும் மதுவும் மாதும் அண்டிகளும் ஆள்ற ஒருத்தரை வச்சுட்டு நீங்க என்ன? அர்ஜுனா டாக்டர் பார்லிமெண்ட்ல பேசுற விடயங்கள் நல்லா பொது இடங்கள்ல மோதுறது பிடிக்காது. அர்ஜுனா நான் ஒண்ணு சொல்லட்ட, அர்ஜுனாவை நல்லா எதிர்பார்த்தேன். ஒரு படிச்சவன் வாரான், மொழி தெரிஞ்சு வாரான், நல்ல ஒரு ஆட்சியாளம் வாரான்னு உங்களுக்கு தெரியா. நான் கூட அங்க தேர்தல் பணிக்கு போக பார்த்தேன். இவனை கொஞ்சம் முன்னேற்றி கொடுக்கணும், இந்த மக்களுக்கு இனங்காட்டு என்ன நாங்க தேடுறோம், ஒரு அரசியல்வாதியை தேடுறோம், ஒரு தலைமையை தேடுறோம். அது இல்லை. இந்த செடி அதுக்கு இவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். இந்த வடிவேல ஒரு பள்ளி செல்வாங்களே, இனி அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாய். அதுக்கு நீ சரிப்பட்டு வரவே மாட்டாய். பிற கம்பு தெரியுன்ற மாதிரி அனைக்கும். எனவே ICC இது யாரு சொல்றாரு? இது வந்து பாசிட்டிவ் சொல்லாது. ICC யூரோப்பியன் யூனியன் போல ICC UN யூரோப்பியன் யூனியன் இதெல்லாம் வேஸ்டட்ஸ். உண்மைதான். அதுல என்ன போயிருக்காது சரிதானே? எனவே நாம் இது குறித்து நிறைய தந்திருக்கிற நேர்களே, இன்னும் கொஞ்சம் கேள்வி பார்ப்போமா? டைம் இருக்கு இல்லையா? இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். நன்றி நேர்களே. ஒரு 5 தினங்களாக சேகரிக்கப்பட்ட அத்தனை கேள்விக்கு நாங்கள் பதில் தந்திருக்கின்றோம். மீண்டும் நாம் இன்னும் ஒரு 4-5 தினங்கள் கடந்த பிற்பாடு மறு கேள்விகளுக்கான விடைகளை நாங்கள் தயாரிப்பில் இருப்போம். தரமான கேள்விகளும் ஆக்கப்பூர்வமான கேள்விகளும் வரவேற்கப்படுகின்றன. சும்மா விளையாட்டுத்தனமாக வராமல் ஆக்கப்பூர்வமான கேள்விகள் வந்தால் மாத்திரம் எடுக்கப்படும். அடுத்தது சில கேள்விக்கு சிலர் நீங்களே விடையளிங்களேன். இந்த கமெண்ட்ஸ் வருது இல்லையா மக்களே, அது வருகின்றால் உங்களுக்கு தான் நீங்க அனுப்பி பெரிய சிஐடி மாதிரி வேலை பாக்குறீங்களா எல்லாரும். எனவே வருகின்ற கேள்விக்கு எங்கள் சார்பாக விடையளிங்களேன். எல்லாத்தையுமே பார்க்க போனா எங்களுக்கு ஒரு சொந்த வேலை வெட்டி இருக்கும் இல்லையா, வெளியே போக வேண்டும், எப்பவுமே இதுலயே கட்டுப்பட்டு இருக்கீங்களா? எனவே தயவு செய்து கொஞ்சம் அறிவுபூர்வமான கேள்விக்கு நம்முடைய மக்கள் எல்லாம் அறிவுபூர்வமா வராங்க. இந்த உதய தாரகை அப்புறம் இந்த சிங்கப்பூர் தாரகை எல்லாம் வந்து வருது, அதுல நல்ல பல் தரக்கூடிய ஆக்கள் தானே, பதில கொடுங்களேன். எங்கள் சார்பாக நீங்க கொடுங்களேன். பொருத்தமான கேள்வி என்ன நாங்க விட்டுட்டு அல்ல உங்களை திட்டி தீர்த்து வந்தா நாங்க அங்க டிலீட் பண்ண சொல்லிடுவோம். எனவே தயவு செய்து எங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய வேலைக்கு லேஸ் ஆகித்தாங்களேன். உங்களை கொஞ்சம் தயவா கேட்கிறேன். வருகின்ற சில கேள்விகளுக்கு நான் ஒருத்தர் அந்த இஸ்ரவேல்ல அந்த யூதர்களுக்கு நாடு இருக்கான்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் அளிச்சு அப்படி கொடுங்களேன். அந்த ஒரு கேள்வி வந்துச்சு இதுக்குள்ள
இஸ்ரேல் மக்களுக்கு இஸ்ரேல்காரங்களும் ஒரு நாடு இருக்கான்ற ஒருவர கேள்விக்கு ஒரு முஸ்லீம் அமண்டா என்ற ஒரு படியை நல்ல ஒரு பதில் கொடுத்தீங்க. அப்படி ஆக்கர்வான பதில கொடுத்தா நாங்க ரெண்டையும் போட்டு சும்மா லேசா முடிச்சிருவோம். அப்பாடா எங்களுக்கு ஒரு கடமை முடிஞ்சு வச்சு பார்க்கலாம். எனவே தயவுசெய்து அதிலேயும் கொஞ்சம் கூடிய கவனம் செலுத்துமாறு அன்பாய் பண்பாய் வேண்டி விடைபெறுகின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்பு. நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.